இப்போது பிக் பாஸ் லைவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக்லின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் நிற்கிற ராணவை பார்த்துட்டு, ராணவுக்காக யார் வரப்போகிறான்னு தெரில, ராகேஷ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போடுற டான்ஸ் ஸ்டெப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ராணவ் சொல்லுவார், இல்லை லோகேஷ் தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாங்க, முத்துக்குமரனுக்காக அந்தோனியும் இன்னொருத்தவங்களும் வராங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்லுவாங்க, இல்லை அவங்க வரமாட்டாங்க, அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கை இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்லுவாங்க, இல்லை நடக்க போகிறத தானே நான் சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜாக்லின் சொல்லுவாங்க, அப்போ நான் உனக்காக நான் வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வரவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது ஜாக்லின் சொல்லுவாங்க, என்னை அப்போனா நீ சொல்கிற வெளியில் எப்படா போவான்னு இருக்கில்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்லுவாங்க, நீ என்ன சொன்ன, நான் போயிட்டு வரவான்னு கேட்டேன், வான்னு சொன்னேன், நீ வராதன்னு சொல்லியிருந்தா தான் நீ கோவப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லுவாங்க, சரி உனக்காக நான் வெளியில் போயிட்டு உள்ளே வந்துட்டு உங்ககிட்ட நான் என்ன பேசுகிறது, உன்னைய பற்றி எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாத, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்பாங்க. உடனே முத்துக்குமரன் நக்கலாக கண்ணடிச்சிட்டு சிரிப்பார். உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, யார் யார் என்ன பேசுகிறான்னு தெரியவே தெரியாது பாரு அப்படின்னு கிண்டல் அடிப்பார். இப்போது ஜாக்லினும் மஞ்சரியும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, உன்னைய கண்டாலே இங்கே சில பேருக்கு பீதி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துக்குமரன் சொல்லுவாங்க, நான் என்னமோ டெய்லி நைட்டு போய் எல்லாரும் பெட்டுக்கு அடியிலையும் போய் வெடிகுண்டு வச்சுட்டு வர மாதிரியில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, நீ பெட்டுக்கு அடியிலலாம் வைக்க மாட்டேன், எல்லாரும் தலையிலையும் கொண்டா நேராக வச்சுட்டு டிக் 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 டிக்னு எல்லாரையும் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஜாக்லின் முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ ஒருத்தவங்கள உன்னைய பிடிக்க வைக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சு அவங்கள ஃபஸ்ட்டு பிடிக்க வச்சிருவ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவ, நீ அப்படி தான் என்னையும் பண்ணியிருக்க, உன்னைய பிடிக்க வச்சிருக்க, எனக்கு உன்னைய பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுதான் உன் கேரக்டர். என் கேரக்டர் என்ன தெரியுமா, எனக்கு ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னாக்கா நான் கண்டுக்கவே மாட்டேன், அதுக்கப்புறம் அவங்கள எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்காக நான் இறங்கி என்ன வேணாலும் செய்வேன், அதுதான் என் கேரக்டர், நீயும் நானும் ஆப்போசிட்டாக இருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்தே தெரியுது ஜாக்லினுக்கு முத்துக்குமரன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. முத்துக்குமரன் என்ன தான் விரட்டி அவாய்ட் பண்ணாலுமே ஜாக்லின் திரும்பவும் போய் முத்துக்குமரன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க.